வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி ரெசிபி தான். ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக சட்னி ரெசிபி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. நீட்டமாக நறுக்கி பெல்லாரி வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா, மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நான் பெரிய சைஸாக இருந்தனால ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். சாம்பார் வெங்காயம் 10 வெங்காயம், இது ஒரு வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறினா போதும், ரொம்ப கருகணும்னு அவசியம் கிடையாது. இதில் 4லேருந்து 5 காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா கூட 2 வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. மிளகா வத்தல் 4லேருந்து 5 சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு பிங்க் கலராக வரும் பார்த்தீங்களா வெங்காயம், அந்த அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/4 கப்புக்கு மேலே தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேங்காயினுடைய வாசனை டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துனிங்கன்னா அந்த சூட்டோடையே இருக்கட்டும். நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான், கல் உப்பு. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அது கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சட்னி தண்ணியாக தான் இருக்கணும். இந்த கொஞ்சம் நல்லா மிக்ஸி ஜாரை அலம்பி ஊற்றிக்கோங்க. தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு இட்லியில் நல்லா குழச்சி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரியே நம்ம தேங்காய் சட்னி செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். கூட 2 இட்லி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு வத்தல் போதும், கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளித்து கொட்டி விட்ருங்க, சட்னியில் கொட்டி விட்ருங்க. அருமையான சட்னி தயாராகிடுச்சு. இதை நல்லா இட்லி மேலே ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். கூட 2 இட்லி தான் விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அருமையான சட்னி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.